வணக்கம். என்னோடய பேர் மோகன். நான் ஹைதராபாத்லேருந்து வரேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 29 வருஷமாக இந்த கிரிவலம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அருணாச்சலத்தில். இதை பற்றி இப்போ சொல்லணுன்னா நிறையவே சொல்லலாம். முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிரிவலம் வர்றதுக்கு முன்னாடி, கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது முன்னாடி பின்னாடிங்கிற அளவுக்கு இது ரொம்ப ஃபேமஸான விஷயம். உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும், வாழ்க்கையில் நல்லபடியாக ஏதாவது முன்னேறணும், ஒரு நல்ல ஆம்பிஷன் வேணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அருணாச்சலம் வாங்க, இந்த கிரிவலம் பண்ணுங்கள். இந்த 14 கிலோமீட்டருங்கிறது சாதாரணமாக எல்லாராலையுமே நடக்க முடியக்கூடிய விஷயந்தான். ஆனால் என்ன மாதிரி வயசானவங்க கூட ரொம்ப ஈஸியாக நடக்கலாம். இதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. வந்தவங்களோட அனுபவம் எக்கச்சக்கமான அனுபவங்கள் இருக்குது. எல்லாமே விவரிக்கவே முடியாது, அவ்வளோ நன்மைகள் நடந்திருக்கு என்னோடய வாழ்க்கையிலே. முக்கியமாக பிஃபோர் அருணாச்சலம், ஆஃப்டர் அருணாச்சலம். அருணாச்சலங்கிறது திருவண்ணாமலை, தெலுங்கில் சொல்லுவோம். முக்கியமான ஒரு சம்பவம் சொல்லணுன்னாக்கா, நான் படித்தது பேசிக்கலாக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஆனால் நான் இப்போ செய்கிற தொழில் வைத்தியம், அதாவது அக்குபஞ்சர், சித்த வைத்தியம். இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் அருணாச்சலம் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இயற்கைனா என்னன்னு தெரிஞ்சுது, முக்கியமாக சித்தர்களை பற்றி தெரிஞ்சது, என்னோடய குருநாதர் போகரை பற்றி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அவர் கற்றுக் கொடுத்த அந்த கலை அக்குபஞ்சர் வைத்தியம், அதுக்கப்புறம் சித்த வைத்தியம். அது ரெண்டுமே நான் இப்போ ஃபாலோ பண்ணுறேன். என்னோடய வாழ்க்கையில் ஒரு இன்ஜினியராக இருந்து ஆர்கிடெக்சரு, அதுக்கப்புறம் ஃபேப்ரிகேஷன் அதெல்லாம் பண்ணி கடைசியில் வைத்தியனாக செட்டில் ஆகிட்டு இன்றைக்கி திருவண்ணாமலையிலே செட்டில் ஆகிற அளவுக்கு நான் தைரியம் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு காரணமே என்னோடய வாழ்க்கையில் எல்லாமே இந்த கிரிவலத்தோட மகிமைன்னு தான் சொல்லணும். சாதாரணமாக கிரிவலம் அப்படிங்கிறது பௌர்ணமியில் வர்றதுக்கும் மற்ற நாளில் வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. ஐயா, சாதாரண நாட்களில் வரும்போதும் உங்களுக்கு அதே பலிதம்லாம், அந்த பலனெல்லாம் கிடைக்கும். ஆனால் பௌர்ணமியில் வரும்போது இந்த பௌர்ணமி கிரணங்கள் இந்த மலையில் பட்டு அதில் வெளிப்படுற சில மூலிகைகளோட பவர், ஒரு குணங்கள், அது எல்லாமே நமக்கு நம்ம உடம்பு ஏற்றுக்கிற மாதிரி தயார் பண்ணுறதுக்கு இந்த பௌர்ணமி, இந்த முக்கியமாக இந்த பௌர்ணமி நாட்களில் மட்டும்தான் நம்ம உடம்பு அதுக்கு ஏதுவாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு தெரியாமலே இந்த மலையில் இருக்கிற நிறைய சித்தர்கள் நம்மளோட சேர்ந்து கிரிவலம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது, நம்ம அவங்கள பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல, பட் அவங்களோட பார்வை நம்ம மேலே படுங்கிறது தான் இங்கே முக்கியம். அதனால் நமக்கு வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும். என்னோடய வாழ்க்கையில் எக்கச்சக்கமான முன்னேற்றங்கள். நான் ஒரு வைத்தியனாக எவ்வளோ பேருக்கு வைத்தியம் பண்ணுறேன். ஆனால் குணமடைகிறது மாத்திரம் இந்த அருணாச்சலத்தோட மகிமையால் தான், இந்த கிரிவலத்தால் தான். நான் கிரிவலம் வரும்போது ஒரு முறையும் முக்கியமாக இந்த இடத்துலையும் இந்த தட்சிணாமூர்த்திக்கிட்ட நான் வேண்டிப்பேன். ஒரு பேஷண்ட்டுங்களை நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அதை சரி பண்ணுறது நீங்கள் தான் சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் ப்ரே பண்ணுவேன். அந்த கிரிவலத்தன்னைக்கு பண்ணுற ப்ரேயருக்கு அதி முக்கியமான பவர்ஸ் இருக்குது, அது ரொம்ப முக்கியம்.